அதிகாரத்தை கேள்வி கேட்க துடிக்கும் தமிழக மக்களே, இது வேல்ஸ் மீடியா தமிழ். நான் உங்கள் அம்மா கோபி. 2021 தேர்தல் நேரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவோம், பகுதி நேர ஆசிரியர்களை பணிநிரந்தரம் செய்வோம், இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடுகளை களைவோம் என்று வாய்த்தவளையாக திமுக வாக்குறுதிகளை அள்ளி வீசியது. ஆனால் இன்று நடப்பது என்ன? 5 ஆண்டுகள் முடிய போகும் நிலையில் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் திமுக செய்திருப்பது பச்சை துரோகம். ஜாக்டோஜியோ நிர்வாகிகளை வளைத்து போட்டது முதல் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு மதிப்பெண் தருகிறோம் என்ற வாக்குறுதியை கொடுத்து அவர்களது போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது வரை திமுகவின் பொய்முகத்தை தோல்விக்கு போகிறோம். வாருங்கள், இது வேல்ஸ் மீடியாவின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி. வணக்கம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில் ஜாக்டோஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் சில காலம் அமைதி காத்து வந்தன. இவர்கள் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று தெரிந்தவுடன் அவர்கள் களத்திற்கு வந்தார்கள். களத்திற்கு தொடர் போராட்டங்களை அறிவித்தார்கள், களத்தில் போராடினார்கள். ஆனால் ஆட்சி முடியும் தருவாயில் அவர்கள் மீண்டும் போராட்டத்தை தீவிரப்படுத்த தொடங்கிய நிலையில் ஆட்சிக்கு கெட்ட பெயர் வந்துவிடும் என்ற நிலையில் திமுக ஆட்சியாளர்கள் என்ன செய்தார்கள்? சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளை தங்கள் பக்கம் வளைத்து அவர்களுக்கு டேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து இந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்தார்கள். அதாவது டேப்ஸ் திட்டத்தில் என்ன இருக்குன்னே தெரியாம அந்த தலைமைச் செயலகத்தில் இந்த ஜாக்டோஜியோ சங்க நிர்வாகிகள் போய் உட்கார்ந்து முதலமைச்சருக்கு இவர்கள் இனிப்பு ஊட்டுவதும் முதலமைச்சர் அவர்களுக்கு இனிப்பு ஊட்டுவதும் என்னே ஒரு காட்சிகள். ஆனால் சங்கங்களைச் சேர்ந்த 90% உறுப்பினர்கள் இந்த டேக்ஸ் திட்டத்தை ஏற்கவில்லை. இதை முற்று முதலுமாக நிராகரித்து விட்டார்கள். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒரு காலம் ஈடேறாது. திமுக அரசு செய்தது என்னவென்றால் அரசு ஊழியர்களின் முதுகெலும்பை உடைத்து விட்டார்கள். ஒரு சில சங்க நிர்வாகிகளை தங்கள் பக்கம் இழுத்துக்கொண்டு பெரும்பாலான உறுப்பினர்களின் முதுகெலும்பை உடைத்ததுதான் திமுக செய்த சாதனை. பகுதி நேர ஆசிரியர்கள் விவகாரத்தை பொறுத்தவரை அவர்கள் தொடர்ந்து பணி நிரந்தரம் கோரி போராட்டம் நடத்தி வந்தார்கள். அவர்களுக்கு சிறப்பு மதிப்பெண் தருகிறேன் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்தார்கள். அதனால் யாருக்கு லாபம்? 15 ஆண்டு காலமாக 12,500 ரூபாய் ஊதியத்தில் தங்கள் வாழ்நாளை தொலைத்த அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் எந்த விதத்தில் பயன்படும் என்று நினைக்கிறீர்கள்? 40-50 வயதான ஒரு ஆசிரியர்களை பார்த்து மீண்டும் நீங்கள் தேர்வு எழுதுங்கள், நாங்கள் சிறப்பு மதிப்பெண் தருகிறோம், அதன் பிறகு உங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கும் என்று சொல்வது யாரை ஏமாற்றுவதற்காக? இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? இதுவும் டெட் தேர்வு கட்டாயம் என்ற உச்சநீதிமன்றம் உத்தரவை போலத்தானே. எல்லாரும் பிரஷர் கொடுத்த பிறகு டெட் தேர்வை எதிர்த்து நீங்கள் ஒரு மனு தாக்கல் செய்தீர்கள், மறு ஆய்வு மனு. அதே போலத்தானே நீங்கள் இப்போது உத்தரவிட்டிருக்கிறீர்கள். 15 ஆண்டுகளுக்கு முன்னால் இளமையோடும் ஒரு தேடல் தன்மையோடும் இருந்த ஆசிரியர்கள் இன்று குடும்ப சுமையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று 20-25 வயதில் புதிதாக படித்துவிட்டு மாணவர்களோடு இந்த 40-50 வயது மாணவர்களையும் சேர்த்து தேர்வு எழுத செல்வது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? 50 வயது ஆசிரியர்களை தேர்வு எழுத செல்வதே ஒரு திட்டமிட்ட சதி இல்லையா? இதில் இவர்களுக்கு 5 அல்லது 10 மதிப்பெண்கள் கூடுதலாக கொடுத்தால் மட்டும் அவர்கள் தேர்ச்சி பெற்று விடுவார்கள் என்பது எந்த விதத்தில் நியாயம்? யாரை ஏமாற்ற இப்படி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் முதலமைச்சர்? உண்மையில் உங்களுக்கு அவர்களை பணிநிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருந்தால் ஒரு கொள்கை முடிவெடுத்து அறிவித்து அவர்களை பணிநிரந்தரம் செய்திருக்கலாம். இது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வேலை. அதை விட்டுவிட்டு உச்சநீதிமன்ற உத்தரவை போல நீங்கள் தேர்வு எழுதுங்கள், அதில் நாங்கள் 5 மதிப்பெண்கள் 10 மதிப்பெண்கள் கூடுதலாக தருகிறோம், நீங்கள் வெற்றி பெற்று நீங்கள் பணிநிரந்தரம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்வது, அதாவது நீங்கள் இனி எங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் வெளியே போங்கள் என்று சொல்வதை போலத்தான் இருக்கிறது. பணிநிரந்தரம் செய்வோம் என்று நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்களா இல்லையா? அந்த பணிநிரந்தரம் என்பது எந்தவித நிபந்தனையும் இல்லாத பணிநிரந்தரமாகத்தானே இருக்க வேண்டும். அதுதானே நியாயம், அதுதானே நேர்மை. அதை விட்டுவிட்டு இப்போது நாங்கள் கருணை மதிப்பெண்கள் தருகிறோம் என்ற பெயரில் 5 மதிப்பெண்கள் தருகிறோம், 10 மதிப்பெண்கள் தருகிறோம் என்று சொல்வது யாரை ஏமாற்றுவதற்காக சொல்கிறீர்கள்? அதாவது 40-50 வயது தொட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் இனி நமக்கு பணி நிரந்தரம் கிடைக்காது என்று அவர்களாகவே பணியை விட்டு போக வேண்டிய நிலைக்கு நீங்கள் தள்ளி விட்டீர்கள். அதுதான் உண்மை. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவித்ததன் நோக்கம் பணி பாதுகாப்பு அல்ல, பணி அபகரிப்பு. தமிழக அரசே, முதலமைச்சரே, நான் உங்களை பார்த்து கேட்க விரும்புவது, 15 ஆண்டுகள் வேலை செய்த ஒருவருக்கு அவர் வேலையில் கற்ற அனுபவத்தை விட
தேர்ச்சி மூலம் கிடைக்கும் மதிப்பெண் தான் முக்கியமானதா? ஒரு போட்டித் தேர்வு தான் அவர்களை இன்னும் செம்மைப்படுத்தி விடுமா? அதுதான் பணி நிரந்தரத்திற்கான அளவுகோலாக இருக்க முடியுமா? 15 ஆண்டுகளாக பணியில் இருக்கும் ஆசிரியர்களை மீண்டும் பாடப்புத்தகத்தை நோக்கி தேர்ச்சி எழுத சொல்வது அவர்களை அவமானப்படுத்துவதாக இருக்காதா? வாக்குறுதியின் 181 நிறைவேற்றுங்கள் என்று கோரி பகுதி நேர ஆசிரியர்கள் 17 நாட்களாக போராடினார்கள். அதில் ஒரு ஆசிரியர் விரக்தியின் உச்சிக்கே சென்று தன் உயிரை தானாக மாய்த்து கொண்டார். அப்படி இருந்தும் உங்கள் மனம் இலகவில்லை. 2500 ரூபாய் சம்பள உயர்வு கொடுத்து மாதம் 15,000 சம்பளம் தருகிறேன் என்று முதலமைச்சர் அறிவிக்கிறார். இந்த மாதம் 15,000 சம்பளத்தை வைத்துக் கொண்டு உங்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் யாராவது ஒருவராவது குடும்பம் நடத்திவிட முடியுமா? இல்லை, இதே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் 15,000 வைத்துக் கொண்டு குடும்பம் நடத்தி விடுவாரா? பணி நிரந்தரம் என்பதற்கு பதிலாக நாங்கள் சிறப்பு மதிப்பெண் தருகிறோம் என்று சொல்கிறீர்களே, 15 ஆண்டுகளாக பணியாற்றிய அந்த ஆசிரியர்களின் வயிற்றில் பாலை வார்ப்பதற்கு பதிலாக நெருப்பை அள்ளி கொட்டியுள்ளீர்கள். இந்த அரசு ஊழியர்களை திமுக அரசு தொடர்ந்து பழிவாங்கி வருகிறது. ஆனால் இது தெரியாமல் அல்லது இது தெரிந்தும் ஒரு சில கருங்காலிகளை கூட வைத்துக்கொண்டு, ஒரு சில அடிவருடுகளை, ஒரு சில தொங்கு சதைகளை கூட வைத்துக்கொண்டு அனைவரையும் ஏமாற்றி இந்த திமுக அரசு வாக்குகளை பெற்று வருகிறது. அரசு ஊழியர்கள் காலி பணியிடங்களை நிரப்பாமல் அவுட் சோர்சிங் முறையில் தனியார் வசம் இந்த பணிகளை ஒப்படைக்கிறது திமுக அரசு. இதை கேள்வி கேட்க எந்த ஒரு சங்கத்திற்கும் திராணி இல்லை. அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான் தேர்தல் நேரத்தில் அந்த முடிவை தீர்மானிப்பவர்களாக இருக்கிறார்கள். 2021 திமுகவுக்கு வாக்களித்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் வீரர்கள் இன்று அதிமுக பாஜக கூட்டணியின் சின்னங்களை தேடிக்கொண்டிருக்கின்றன. திமுக அரசு அவர்களுக்கு இழைத்த துரோகத்தை அவர்கள் மன்னிக்க தயாராக இல்லை. பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தில்குமார் ஒன்று சொல்லியிருந்தாரு, 5 ஆண்டு கால திமுக ஆட்சி முடிய போகிறது, இன்னும் எங்களை ஏமாற்றுவது அநீதி. இந்த அநீதிக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பகுதி நேர ஆசிரியர்களும் உரிய பதிலடியை தருவார்கள் என்று அவர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன் என்று உங்கள் தகப்பனார் திரு கருணாநிதி சொல்லியிருந்தது உங்களுக்கு நினைவில் இருக்கும். அதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி, அதாவது 2026 தேர்தலோடு திமுகவுக்கு முடிவுரை எழுதப்பட்டு விட்டது. அரசாங்கத்தில் உள்ள அனைத்து துறைகளும் உங்கள் மீது கடும் அதிருப்தியில் உள்ளன. அனைத்து துறையினரும் போராட்ட களத்தில் இருக்கிறார்கள், சாலையில் இருக்கிறார்கள். அவர்களது சாபம் உங்களை சும்மா விடாது. எனவே எடப்பாடியார் சொன்னதை போன்று பொட்டியை கட்டி கொண்டு அந்த கட்டுமரத்தில் ஏறி தமிழகத்தை விட்டு வெளியேற தயாராக இருங்கள். உங்களுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்கப் போவதில்லை. விளம்பரமான அரசின் வேடம் கலைந்து விட்டது. ஆசிரியர்களின் கண்ணீரும் அரசு ஊழியர்களின் குமுறலும் திமுகவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தப் போகிறது என்பது 100% உறுதியாகிவிட்டது. நேயர்களே, பகுதி நேர ஆசிரியர்களுக்கு இந்த விடியா திமுக அரசு செய்துள்ள துரோகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? திமுக அரசின் பொய் வாக்குறுதிகளை மக்கள் மன்னிப்பார்களா? உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். உண்மையை உறக்கச் சொல்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.